தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த இடம் குறித்த சர்ச்சை எல்லா இடங்கள்லயும் ஒரு வெகுவான ஒரு டாபிக்கா தான் போய்கிட்டு இருக்கு. அவரு எங்க பிறந்தாரு, அவருடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆய்வை நிறைய ஸ்காலர்ஸ் இப்ப கூட பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு சின்ன வீடியோ தொகுப்பை இப்ப நாம பண்ண போறோம். திருவள்ளுவர் மயிலையில பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும், குமரி மாவட்டம் தான் வள்ளுவரோட பிறப்பிடம் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு வருது. நடந்து வந்த ஆராய்ச்சியெல்லாம் வச்சு திருவள்ளுவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படிங்கறது தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வுல புதிய தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை கொண்டு வள்ளுவர் பிறந்தது குமரி மாவட்டம் தான் அப்படின்னு அந்த மைய ஆய்வாளர்கள் உறுதியா சொல்றாங்க. குமரி மாவட்டத்துல உள்ள பழங்குடியின மக்களான கனி அப்படிங்கிற சமூக மக்களின் தெய்வமா வள்ளுவர் விளங்கிட்டு வர்றதா இந்த மையத்தோட ஆய்வு சொல்லுது. கூவைக்காடு பகுதியில உள்ள வள்ளுவன் கல்பொற்றை, வள்ளுவத்தி கல்பொற்றை, கனி அப்படிங்கிற சமூக மக்களோட தெய்வமாக வள்ளுவர் விளங்கி வர்றதா இந்த மையத்தோட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. கூவைக்காடு பகுதியில உள்ள வள்ளுவன் கல்பொற்றை, வள்ளுவத்தி கல்பொற்றை இந்த இரண்டு குன்று பகுதிகளிலையும் அதிக அளவுல கனி சமூக மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இந்த கிராமங்கள்ல மொத்தம் 32 கனி சமூக மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல வயதான மூத்தவருமான இந்த சமூகத்தின் தலைவருமான கலியன் கனி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் மன்னரா இருந்தவர், வள்ளுவ நாடு முழுவதையும் ஆண்டு வந்தவர். இந்த மலை குன்றுகளை சுற்றி காட்டு பகுதிகளில் அவர் வேட்டையாட வருவார். அதுக்கப்புறம் வேட்டையெல்லாம் நிறுத்திட்டு தவ யோகியா மாறினார். இது எங்களுக்கு வாய் வழியா சொல்லப்பட்டு வந்த கதை. வள்ளுவர் வாழ்ந்த பகுதிகளையும் இரு மலை குன்றுகளையும் நாங்க ரொம்ப புனிதமா கருதுறோம். அங்க பரம்பரையா வழிபாடுகளும் நடத்திட்டு வரோம்னு சொல்றாரு. வள்ளுவன் கொடுத்தி அப்படிங்கிற பெயர்ல நடக்கிற ஒரு சடங்கு நிகழ்ச்சியும் இந்த பகுதியில பிரசித்தியா இருக்கு. வள்ளுவன் பாதம் அப்படிங்கிற இடத்துல இந்த சடங்கு நடத்தப்படுதாம். இந்த சடங்கு செய்தா நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வழிபாடுகளின் போது செண்டை மேளம் முழங்க திருவள்ளுவருக்கு தேனும் தினையும் படைக்கிறாங்க. சர கனி சமூகத்தினரின் பழக்க வழக்கங்கள், அவங்க சொல்ற கதைகளை மட்டுமே வச்சு எப்படி வள்ளுவன் பிறப்பிடத்தை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி பல பேர்கிட்ட இருக்கும். அதுக்கும் ஒரு ஸ்காலர் பதில் சொல்றாரு. வள்ளுவரோட சில குறள்கள்ல கனி சமூகத்தினர் குறித்து அவர் மறைமுகமா சொல்லிருக்காரு. 274வது திருக்குறள் இதுக்கு ஒரு உதாரணம். அந்த குறள்ல வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. சோ இது எல்லாத்தையும் வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த இடத்துல வள்ளுவர் பிறந்திருப்பாரு அப்படிங்கிற கேள்விக்கும் கிட்டத்தட்ட விடை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆய்வினர். இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபா கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா, அண்ணா பணம் குடுக்குறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா வரேன். வாங்க.